ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்னைக்கு இந்த எபிசோடில் டிராகன் பால் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுருங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போட்டு இந்த ஆர்க்கை முடிச்சு விட்டலாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜாக்கா இருப்பான்ல, ஃபேஸ் பேட்ரோல் ப்ரோசஸ் இந்த எக்கச்சக்கமான பேர் வந்து இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். எதுக்காகனா மோரோ இடத்துக்கு வரான் இல்லையா. இந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஜி ஃபைட்டர்ஸ் வந்து இடத்துக்கு கேதர் ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாரும் ரெடியாக நிற்பாங்க சைட்டுக்காக. இந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா மோரோ அவனுடைய ஃபேஸ் ஷிப்போட பயங்கர மாசாக என்ட்ரி கொடுக்குறான். பார்த்தா பிரிசனர்ஸ் எல்லாம் இடத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க மோரோ வந்து ஒரு பிளானட் ஆகிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் வந்து இவங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் மோரோ ஒரு பிளானட் ஆகிடுச்சா அப்படின்னா அது டோட்டலாக அழி தானே போகுது. அதனால் இங்கே இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் இந்த சி ஃபைட்டர்ஸ் அப்புறம் இந்த ஃபேஸ் பேட்ரோல்ஸ் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபேஸ் பேட்ரோல் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வீக்கான பிரசனஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் கிரில்லியன் வேற டூன்பா கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ரோஸ் யார் கூட சண்டை போடுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க கூட தான் சண்டை போடுவான். அவங்களும் பிரசனஸ் தான். பேர்லாம் மீசா, இவாசா, கிகாஷா அப்படின்றது தான். இப்போ பார்த்தாலும் மாஸ்டர் ரோசி பொண்ணுங்க கூடயே சண்டை போடுறாங்க. யாம்சா யார் கூட சண்டை போடுவான்னு பார்த்தீங்கன்னா ஜாயுகி அப்படின்ற ஒருத்தன் கூட சண்டை போடுவான். டிஎன் சோசு யார் கூட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்காரோ அப்படின்ற கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிக்காலோ அண்ட் கோகுன் யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7-3 கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 7-3 என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோகுன் அண்ட் பிக்காலோ 2 பேருடைய பவரையும் அட் அ டைமில் காப்பி பண்ணிடுவான். 2 பவரையும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த 2 months கேப்பில் வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த 7-3 அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணும்போது இவங்க எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத இவங்க நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. 7-3 என்ன பண்ணுவான், பிக்கலோடைய ஸ்பெஷல் கீன் கிளானில் யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். கோகான் என்ன பண்ணுவான், அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஷீல்டை வந்து இவன் உருவாக்கியிருப்பான். மட்டும் இவங்க 2 பேரும் எடுத்த ட்ரைனிங் வெற்றியாக அந்த 7-3 அசால்ட்டாகவே டிஃபீட் பண்ணி போட்டுருவாங்க. பயங்கரமாக 7-3 டேமேஜ் பண்ணியிருந்தாலும் 7-3 கிட்ட தான் பிக்கலோடைய ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குல்ல, அது மூலமாக அவன் தீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆயிடுறான். ஆனால் 7-3க்கு தெரிய வந்தது இவங்களை டிஃபீட் பண்ணுறது நம்மளால் முடியாது அப்படின்றதுனால மோரோடைய பவர் எடுத்து இந்த பிளானட்டோட லைஃப் எனர்ஜியை டோட்டலாக அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவான் பாருங்களேன். அந்த இடத்துக்கு தான் ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்துடுறாங்க. அதான் அந்த 7-3 எல்லாருடைய லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடிஞ்சாலும் ஆண்ட்ராய்ட்ஸோடைய லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாது இல்லை. ஏன்னா அவங்களாம் ஆண்ட்ராய்ட்ஸ், அவங்களாம் ஹியூமன்ஸ் கிடையாது இல்லையா. 17 and 18 இங்கே எப்படி வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புல்மா இருப்பா இல்லையா, புல்மா வந்து இவங்களுக்கு நிறைய பணம் தரேன், நீ வந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. அதனால தான் வந்திருப்பானுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 7-3 ஒரு புரட்டுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். 7-3 ஏதோ பொரட்டா மாஸ்டர் புரட்டுற மாதிரி போட்டு புரட்டுன்னு புரட்டுறாங்க. டைமில் விஜிட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா யாண்ட்ரியன் பிளானட் கூட பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். மட்டும் இல்லை விஜிட்டாவுடைய பவர் வேறு லெவலில் சென்ஸ் பண்ணுற அளவுக்கு அவனுடைய பவர் வேறு லெவலில் ஏறி இருக்கும். ஏன்னா வந்து அவனால் எர்த்தில் நடக்கிற ஃபைட்டை இங்கேருந்தே சென்ஸ் பண்ண முடியும். என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமில் கோகு காட்டுறாங்க. கோகு என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு போகிற வழி தெரியாது சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வழிகாட்ட யாரும் இல்லையா. ஏன்னா அங்கே இருக்கிற கீ எனர்ஜி அவங்களால சென்ஸும் பண்ண முடியாது. சென்ஸ் பண்ணாவது இவன் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக அவனால் அங்கே போக முடியும். அதனால அவன் அங்கே எங்கன்னு வழியை தேடிக்கிட்டு கண்ணா பண்ணு வந்துகிட்டு இருப்பான். அதே டைமில் புல்மாவை கட்டுறாங்க. அவங்களாம் காமியோட பிளேஸில் நின்றுக்கிட்டு இந்த பேட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரில்லியன் யூபா டிஃபீட் பண்ணிடுறான் ஒரு வழியா. வேகமாக மாஸ்டர் ரோஷிக்கு பேக்கப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபைட் பண்ண போகிறான். அங்கே பார்த்தா மாஸ்டர் ரோஷி அந்த 3 பொண்ணுங்கிட்டே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருப்பான். அவன் தான் பொண்ணுங்க விஷயத்தில் பயங்கர வீக் இல்லையா, அதான் உங்களுக்கு தெரியுமே. மாஸ்டர் ரோஷி ஒரு வித்தையை காட்டுறான். உங்களுக்குலாம் பார்த்தா தான் எனக்கு அடிக்க மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களையும் பிடிச்சி வெளுன்னு வெளுப்ப ஆரம்பிப்பான். அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவனை ஜெயிக்க முடியாது போலகுதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைய இந்த ஃபார்மில் பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க மாஸ்டர் ரோஷி அண்ட் கிரில்லியன் 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஃபியூஷன் வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்களால இந்த இடத்துல நின்று சண்டையே போட முடியாதுன்ற அளவுக்கு இருந்திருக்கும். டைமில் டிஎன் சோசு இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் கூட சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மேன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மெட்டல் மேன்றவன் ஆல்ரெடி வெஜிட்டா ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணியிருப்பான். அதே யூனிவர்ஸை சேர்ந்த மாதிரி தான் இருப்பான் பார்க்க. அதனால் இது ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம், அதே வீக்னஸ் தான் இவனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இது 2 பயங்கரமாக இவங்க இன்சல்ட் பண்ண அந்த இன்சல்டேஷனில் தாங்க முடியாமல் ஒரு வழி அதுவே டிஃபீட் ஆகி விழுந்துரும். அங்கே கட் பண்ணி யாம்சா காட்டுறாங்க. யாம்சா கூட சேர்ந்து யோகி அப்படின்ற பிரசனர் கூட சேர்ந்து இவங்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டையெல்லாம் பார்த்தா மோரோ செம்ம காண்டாயிடுவான். மோரோடைய பிரசனர்ஸ் எல்லாம் ஒரு வழியாக டிஃபீட் ஆகிட்டு இருக்க எல்லாம் பார்த்த மோரோ டேய் நானே வரேன்டா அப்படின்னு சொல்லி அவனே பிளானட் இடத்துக்குள்ள நின்று சண்டை போட ஆரம்பிக்க போகிறான். பிளானட்டோடைய மொத்த எனர்ஜி நான் இப்போ அப்சர்வ் பண்ண போகிறேன். அப்சர்வ் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்க மொத்த பேர் கதையை நான் முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளானட்டோடைய எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது சடன் பூ வந்து கொடுக்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணி போகிறேன், நீங்கள் கோகன் விஜிட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே சண்டை போடுறியா போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு மோரோ அவனுடைய லைஃப் எனர்ஜியை சகான் பூக்கு கொஞ்சம் கொடுக்க
பவர் லெவலில் வேற லெவலில் அடைஞ்ச உடனே சகான்பூ வேற லெவலில் ஜி ஃபைட்டர்ஸை போட்டு பெரட்டி எடுக்க எல்லாரும் என்ன தான் நினைச்சாலும் சகான்பூவை டிஃபீட் பண்ண முடியல. ஏன்னா மோரோ அவனுக்கு நிறைய லைஃப் எனர்ஜியை கொடுத்ததுனால அவன் பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவான். ட்ரில்லியன் அண்ட் ரோஷியை காட்டுறாங்க. இவங்களால அந்த ஜெயிண்ட் கேர்ளை வந்து சமாளிக்க முடியாத ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரில்லியனுக்கு இன்னொரு விஷயம் புரிய வருது, நம்மளால இங்கே சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. கோகு இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே, கோகு ஏன் இங்கே வரல? ஓ, இப்போதான் இவனுக்கு புரிய வருது, கோகுவால் இவனை சென்ஸ் பண்ண முடியல, இவனுக்கு இங்கே வரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கோகுக்கு அப்படின்றதுனால. இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அவனுடைய கீயை வேற லெவலில் வெளியேற்றுறான். லெவலில் கீயை வெளியே விட்டுருக்கிறத பார்த்து கோகு அசால்ட்டாக இவனை சென்ஸ் பண்ணிடுவான். இது வரைக்கும் நடந்த சண்டையில் இடத்துல இருக்கிற யாருடைய கீயுமே கோகுவால் சென்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ கிரில்லியன் அவனுடைய கீயை வேணும்னே வெளியே வரணுன்றதுக்காகவே அவன் அதிகமாக யூஸ் பண்ணதுனால கோகு அசால்ட்டாக சென்ஸ் பண்ணியிருப்பான். கோகு அசால்ட்டாகவே அந்த இடத்துல இந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி அசால்ட்டாக இந்த இடத்துக்குள்ளே வந்துடுறான். அவன் வந்த வேகத்தில் கிரில்லியன் அண்ட் மாஸ்டர் ரோஷி ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மாஸ்டர் பொண்ணை ஒரே அடியில் டிஃபீட் பண்ணி போட்டுறான். இதை பற்றி எல்லாம் ஷாக் ஆக கிரில்லியன் நீ போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கோகு அப்படின்னு சொல்ல கோகு உடனே எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா யாம்சா கூட சண்டை போட்டு இருந்த பிரசனர் தான் அடிக்க போகிறான். உடனே அசால்ட்டாக ஒரே அடியில் டிஃபீட் பண்ணிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா கோகானுடைய டீமுக்கு ஹெல்ப் வேணும், முதல்ல கோகானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல கோகு என்ன பண்ணுறான்னா அவனோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி ஜி ஃபைட்டர்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வேகமாக வரான். இங்கே வந்து பார்த்தா சகான்பூ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாம் சகான்பூ ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோகு அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே சகான்பூவை போட்டு பெரட்டி எடுக்கிறான். கோகு வந்தது யாருக்கும் தெரியல, கோகு சண்டை போடுறதையும் யாராலையும் பார்க்க முடியல. ஏன்னா கோகு அவ்வளோ ஸ்பீடாக இருக்கான், அவன் அந்த அளவுக்கு அவனுடைய பவர் லெவல் அதிகமாக புஷ் பண்ணியிருக்கான். எனக்கு அவன் பயங்கரமாக சண்டை போட்டு அசால்ட்டாகவே சகான்பூவை டிஃபீட் பண்ணி போட்டுருவான். டிஃபீட் பண்ணி போட்டதுக்கப்புறம் கூட சகான்பூ நீ மோரோ கிட்ட போவாத, நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னும் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் திருப்பியும் சண்டை போட வரான். கோகு ஈஸியாக சகான்பூவை டிஃபீட் பண்ணி போட்டுருவான். மறுபடியும் அவன் சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்த கோகு வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, ஒரு வாட்டி சகான்பூ டிஃபீட் ஆகும் போதெல்லாம் மோரோ அவனுடைய லைஃப் ஃபோர்ஸ் திருப்பி அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் சண்டை போடுறதுக்காக. அவன் என்னதான் நின்று அவன் எனர்ஜி மூலமாக அவன் நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல சண்டை போடுற அளவுக்கு அவன் பாடி தயாராக இருந்திருக்காது. அதனால அவன் வீக்காகி செத்து போயிடுவான். எல்லாம் பார்த்த கோகு செம்ம காண்டாயிடுவான். டேய் உனக்கு என்ன, நீ நேருக்கு நேராக வந்து சண்டை போட வேண்டியதானே, எதுக்காக அவன் ஃப்ரெண்டை கொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவன் எனக்கு ஒரு அடிமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மோரோ சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோரோ கூட சண்டை போட கோகு ரெடியாக அவனுடைய அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்மை போனதை பார்த்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இது உன்னுடைய கம்ப்ளீட் அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம் கிடையாது, இது வந்து சயன் ஃபார்மில் ஒரு அல்ட்ரானிஸ்டிக் ஒரு வெரைட்டியான ஃபார்ம் தான். பட் அவனால் முன்ன இருந்ததை விட அதிகமாக அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். பட் ஃபுல் அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்மை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவன் இன்னும் இதுவாகலை. பேசிக் அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்மை அவன் நினைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். கோகு அசால்ட்டாகவே மோரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். மோரோக்கே தெரிய வருது கோகு விட நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்றது அவனுக்கு அசால்ட்டாகவே புரிய வருது. இவன் பேசிக் அல்ட்ரா இன்ஸ்டிங்க் யூஸ் பண்ணும்போது மோரோ செம வீக்காக ஃபீல் பண்ணுவான். அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ன்றது ஏஞ்சல்ஸோடைய பவர், காடோடைய பவர்னு தான் சொல்லணும். ஒரு பவருக்கு அகேன்ஸ்டாக மோரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. மோரோவா அவனுக்கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணுவான், அவனுடைய மேஜிக்கல் பவர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். பட் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அவனுடைய ஃபுல் பவர் இப்போ தான் ரிவீல் பண்ண ஆரம்பிக்க போகிறான். இது வரைக்கும் மோரோ யாருக்கிட்டையுமே அவனுடைய ஃபுல் பவரை ரிவீல் பண்ணதே கிடையாது. அவன் வாழ்நாளில் கன்சியூம் பண்ண எல்லா பிளானட்டோடைய லைஃப் எனர்ஜியும் அட் அ டைமில் அவன் யூஸ் பண்ணுவான். வேற மாதிரி அவனுடைய பவர் பூஸ்ட் இருக்கும். இன்னொரு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோகு வந்து பேஸ் ஃபார்முக்கு வந்துடுறான். ஏன்னா கோகுவால் ரொம்ப நேரத்துக்கு அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம்லேயே நின்று சண்டை போட முடியல. பட் இந்த சண்டையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீரூஸ் அண்ட் பிஷ் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ விஷ் தான் கேட்குறாரு, என்னடா கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்கை மாஸ்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்கெல்லாம் மாஸ்டர் பண்ணல, அவன் கோகு அவனுடைய சயன் ஃபார்மில் அல்ட்ரா இன்ஸ்டிக் யூஸ் பண்ண தான் கற்றுக்கிட்டான். அதை இவன் இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கே அவனுடைய நிறைய ஸ்டாமினா போயிருக்கும். மோரோடைய பவர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கோகு ஆல்மோஸ்ட் டிஃபீட் ஆகிற ரேஞ்சுக்கு போயிருப்பான். மோரோக்கு தெரிய வருது கோகு இவனுடைய பவர்ஸை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது. அதனால் அவனை கேப்சர் பண்ணி அவனுடைய பவர்ஸ் எல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ண கோகு அவனுடைய கடைசி எனர்ஜியை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கடைசி எனர்ஜியை வச்சு அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்முக்கு திருப்பியும் போவான். அவனோட அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவன் லிமிட்ஸ் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அவன் புஷ் பண்ணி அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. கோகுவால் அவன் கூட நின்று சண்டை போட்டு ஜெயிக்கலாம் முடியாது. ஆனாலும் சயின்ஸோடைய பவர்ன்றதே அவங்க மரணத்தை பார்க்கும்போது தான் அன்லாக் ஆகும். அதே டைமில் மோரோ அண்ட் கோகு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த சண்டையை யார் சென்ஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என் தலைவன் வெஜிட்டா. அது வெஜிட்டா அங்கேருந்து நிறைய டெக்னிக்ஸை வேறு கற்றுக்க போயிருப்பான் இல்லையா, டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அவன் மாஸ்டர் பண்ணியிருப்பான். அப்போ அந்த பிளானட்டோட எல்டர்கிட்டயோ இடத்துல உடனே டெலிபோர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வெஜிட்டா கேட்க, யால்ட்ரியன்ஸ் யாரும் அவங்க பிளானட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, இப்போ வேறு வழி கிடையாது. சரி ஓகே எனக்கு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனாவது கற்றுக் கொடுங்க, நான் சீக்கிரமாக இடத்துக்கு போய் அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாரு.
கோகுக்கும் மோரோக்கும் நடக்கிற சண்டை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோகு திருப்பி அவனுடைய ஃபேஸ் ஃபார்முக்கு போக மோரோ அவன் டிஃபீட் பண்ணி போட்டான். கோகுடைய எனர்ஜி ஆல்மோஸ்ட் அப்சர்வ் பண்ண போகிற ஸ்டேஜில் ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்து கோகுவை கேப்சர் பண்ணி மோரோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மோரோவால் இவங்களுடைய எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியல, ஏன்னா இவங்களாம் ஆண்ட்ராய்ட்ஸ் இல்லையா. நடந்துகிட்டு இருந்த இதே டைம்லேயே யார்ட் எல்டர் வந்து வெஜிடாக்கு ஃபுல் பவரையும் கற்றுக் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனையும் கற்றுக் கொடுத்த. அவன் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டான், லைட்டாக எர்த்துக்கு போகிறதுக்கு மட்டும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பேசிக்கை கற்றுக்குறான். அசால்ட்டாக அந்த பேசிக்கை கற்றுக்கிட்டே அடுத்த நிமிஷமே எர்த்துக்கு டெலிபோர்ட் ஆகி போக அதை பார்த்து அந்த எல்டியனும் வெஜிடா வேற லெவல் தான், அடுத்த நிமிஷமே அதை பயன்படுத்தி எர்த்துக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக்காக, நீங்கள் என்னதான் சொன்னாலும் இதெல்லாமே அவனுடைய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. வெஜிடா எர்த்துக்குள்ளே வந்த உடனே ஆண்ட்ராய்ட்ஸ் கிட்ட நீ இதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போட தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஃபார்முக்கு போய் மோரோ கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்க இந்த எபிசோட முடிப்போம். நம்ம தலைவன் அடுத்த எபிசோட மோரோவை தூக்கி போட்டு சொருவோனா என்ன நடக்கும்ன்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் லாஸ்ட் போயிட்டு இருக்குங்க, அதனால் வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அடுத்த எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வேகமாக அடுத்த எபிசோட் போடுவோம். பாய்.